பல இடங்களில் நடத்தப்பட்ட தொல்பொருள் ஆய்வுகளையும் சரி, அப்படிப்பட்ட ஆய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட விடயங்களும் சரி இப்போதைய மனிதர்களுக்கு புதுமையானதாக இருப்பதோடு ஆய்வாளர்களுக்கும் புதுவிதமான அனுபவத்தை கொடுப்பதாகவே இருந்து வந்திருக்கு. இதற்கு முதல்ல அப்லோட் செய்த காணொளியில பாகம் 1 பற்றி பார்த்திருந்தோம். அதோட தொடர்ச்சியான அடுத்த பாகம் பற்றி இப்ப பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். வடக்கு ஜப்பானோட கொமமோட்டோ பிரிஃபெக்சரில் உள்ள நாகோமி என்ற இடத்துல தான் முதலா அதாவது 18ஆம் நூற்றாண்டுல இப்படி ஒரு சுரங்கம் இருப்பதாக கண்டுபிடிக்கின்றனர். 464.6 மீட்டர் நீளம் கொண்ட இந்த சுரங்கம் தொங்காராரின் என்று சொல்லப்பட்டதாம். பெரிதான ஆழமில்லாத இது மனிதனால் உருவாக்கப்பட்ட பல பாறை தட்டுகளையும் பாறை பிளவுகளையும் பயன்படுத்தி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் வாழும் யாருக்குமே இந்த சுரங்கத்தோட உண்மையான பெயர் தெரியாமல் போனதனால சுரங்கத்துக்குள் கற்களை வீசும் போது கேட்கும் சத்தத்தையே கொரியன் பேரான தொங்காராரினை குகையின் பேராக வைத்திருக்கின்றனர். இங்க காணப்படுற மிக உயரமான சுரங்கம் 13 அடி உயரம் கொண்டதோட மிகவும் சிறியது. ஒரு குழந்தை மாத்திரம் நுழையும் அளவு சிறியதாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாம். ஆனா உண்மையில் இது யாரால் இதற்காக இத்தனை வித்தியாசமான அளவுகளில் சுரங்கம் வடிவமைக்கப்பட்டது என்பது யாருக்குமே புரியாத புதிராகவே நீடிக்கின்றது. இது மட்டுமில்லாம இந்த பண்டைய கட்டமைப்பு ஜப்பானோட மற்ற பண்டைய கட்டமைப்புகளை இருந்து ரொம்பவே வித்தியாசப்படுகின்றதாம். இப்போதைய ஆய்வாளர்களோட நம்பிக்கையின்படி இந்த டனல் பிணங்களை வைக்க வேண்டிய கல்லறையாகவோ இல்லனா புதையல்களை மறைத்து வைக்க வேண்டிய இடமாகவோ இல்லனா சடங்குகளை செய்யும் இடமாகவோ இருந்து வந்திருக்க வேண்டுமாம். இப்பவும் தொங்காராரின் டனல் பற்றிய எந்த கேள்விக்குமே சரியான பதில் இல்லை என்பதோட தொல்லியலாளர்களால் கூட விளக்க முடியாத ஜப்பானோட மர்மங்களில் ஒன்றாகவே நீடிக்கின்றது. த ப்ரூச் ஆஃப் த பாலஸ்டீனா என்று சொல்லப்படுகின்ற இந்த பொருள் இப்போ இத்தாலியோட ரோம் நகரத்தில் இருக்கின்ற லூகி பிகோரினி என்ற தேசிய அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. முதல்ல இந்த பொருள் 1887 புல்ஃப்கேம் ஹேல்பிக் என்ற தொல்பொருள் ஆய்வாளரினால் தான் மக்களோட பார்வைக்கு கொண்டு வரப்பட்டது. பிபியூலா என்று சொல்லப்பட்ட இந்த பொருள் கிமு 7ஆம் நூற்றாண்டில் தான் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டுமாம். தங்கத்தினால் செய்யப்பட்ட இது ஊசியாக பணக்கார நபர்களினால் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இந்த பொருள் தொல்லியலாளர்கள் மத்தியிலும் ஆய்வாளர்கள் மத்தியிலும் ரொம்பவே பிரபலமடைய இந்த பொருளில் என்கிரிப்டட் முறையில் பழைய லத்தீன் மொழியை பயன்படுத்தி எழுதப்பட்ட ஒரு வசனம் தான் காரணமாகும். பலரும் இதை ஆய்வு செய்ததிலும் இதில் எழுதப்பட்ட என்கிரிப்டட் லத்தீன் மொழியை மொழிபெயர்ப்பது சிரமமாக இருந்து வந்ததா. பல ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்ட இந்த பொருள் 19ஆம் நூற்றாண்டில் லத்தீன் மொழியினால் எழுதப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களையே ரொம்பவே பழமையாக இருந்து வந்தது. ஆனா இந்த பொருளின் உண்மைத்தன்மை பற்றியும் அதில் எழுதப்பட்ட ரகசிய எழுத்துக்கள் பற்றியும் கேள்வி எழுப்பப்பட்டது. இதனால கடைசியா 2011 இதை வைத்து நடத்தப்பட்ட பரிசோதனையில் இந்த பொருள் உண்மையில் கிமு 7ஆம் நூற்றாண்டுக்குரியது என்றாலும் இதில் எழுதப்பட்ட பண்டைய என்கிரிப்டட் லத்தீன் எழுத்துக்கள் போலியாக சித்தரிக்கப்பட்டது என்பது தெரிய வருகின்றது. பண்டைய ஈராக்கோட டைக்ரிஸ் ஆற்றை ஒட்டிய பகுதியில் வாழ்ந்த பண்டைய மக்கள் நாகரிகம் தான் சுமேரியன் என்று சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட மக்களினால் வணங்கப்பட்ட பல தெய்வங்களோட சிற்பங்கள்ல இன்னமுமே விளக்க முடியாத 2 மர்ம அடையாளங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றது. அதாவது சிற்பங்களோட கைகள்ல கை கடிகாரம் அணிந்திருப்பது போலவும் ஒரு கையில் ஒரு கைப்பையை ஏந்தி கொண்டிருப்பது போலவும் தெரியலாம். இது சுமேரியன் மக்களால் மட்டுமில்லாம அதே கால பகுதிகளில் பண்டைய துருக்கி கோவில்களில் வைக்கப்பட்ட கடவுள் சிலைகளிலும் நியூசிலாந்தில் கிடைத்திருந்த சில சிலைகளிலும் கண்டுபிடிக்கப்பட்டதாம். முதல்ல மனிதன் கைப்பையை பயன்படுத்தியது உலகத்தோட ரொம்பவே பழமையான கோவிலாக சொல்லப்பட்ட துருக்கியின் கொபக்லி டெப்பேயில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால 11,000 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதன் கைப்பையை பயன்படுத்தி இருப்பது உறுதியாகின்றது. ஆனா சுமேரியன் காலத்தில் உருவான சிற்பங்கள் பலவற்றில இதற்காக கைப்பை கை கடிகாரம் இல்லனா கைச்சங்கிலி போல இருக்கும் இந்த பொருளை உருவாக்கி இருக்கிறார்கள் என்ற கேள்விக்கான பதில் தெரிந்திருக்கவில்லையா. முதலா 1868 தான் கை கடிகாரங்கள் மனிதனால் கண்டுபிடிக்கப்படுகின்றது. இதனால இது ஒரு கை கடிகாரமாக இருக்க சாத்தியம் குறைவுதான். அப்படி இருக்க இது என்னவாக இருக்கும்? ஒருவேளை பண்டைய சுமேரியன்கள் கை கடிகாரங்கள் போன்ற பொருட்களை பயன்படுத்தி இருப்பாங்களா இல்லனா இது வெறும் கைச்சங்கிலிகள் தானா? இது பற்றிய உங்களோட கருத்தை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த வீடியோவில் தொல்பொருளில் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படும் இந்த பொருளோட உண்மை பற்றி உங்களுக்கு போனஸா சொல்ல விரும்புகிறேன். 2015 டிசம்பர் 23ஆம் தேதி மிஸ்டீரியஸ் யூனிவர்ஸ் என்ற இணையதளம் பதிவேற்றம் செய்த இந்த பொருள் பற்றிய தகவல் பலரையும் ஆச்சரியப்பட வைத்தது. அதாவது 90களில் பயன்படுத்தப்பட்டது போன்ற ஒரு தோற்றம் கொண்ட ஒரு மொபைல் ஆஸ்திரேலிய தொல்பொருளில் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இது 800 வருடங்கள் பழமையானதோட பூமிக்கு வந்த ஏலியன்களினால் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டது. இப்படி
இப்படித்தான் பல யூடியூப் சேனல்கள் இந்த பொருள் பற்றிய கட்டுக்கதைகளை பரப்ப ஆரம்பித்தது. உண்மையில் இது பேபிலோ நோக்கியா என்று சொல்லப்பட்ட ஒரு மொபைல் போன்ற மாதிரி வடிவம் என்பதோடு 2012 கார்ல் வென்கார்ட்னர் என்பவரினால் இவாலுவேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்ற தலைப்பில் உருவாக்கப்பட்டிருந்தது. எப்போ இந்த புகைப்படம் சோசியல் மீடியாக்களை பதிவேற்றம் செய்யப்பட்டதோ அப்ப இருந்து இது பற்றியும் ஏலியன் பற்றியுமான கட்டுக்கதைகள் பரவ ஆரம்பித்தது. ரஷ்யன் அட்லாண்டிஸ் என்ற புனைப்பேரில் சொல்லப்படும் செர்பியாவில் உள்ள இந்த இடத்துல கோடை காலங்களில் தண்ணீர் வற்றிவிட்ட பிறகு 2019 தொல்லியலாளர்களினால் நடத்தப்பட்ட சோதனையின் போதுதான் 2100 வருடங்கள் பழமையான ஐபோன் என்று சொல்லப்படும் இந்த பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. 210 சதுர மைல் பரப்பளவு கொண்ட இந்த இடத்துல இருந்து மொத்தமா 110 பிணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாம். அதிலேயும் ஒன்றாக நட்டாசா என்ற புனைப்பெயர் கொண்டிருந்த பெண் எலும்புக்கூட்டின் கைகள்ல இந்த பொருள் இறுக்கமாகவே பிடிக்கப்பட்ட புதைக்கப்பட்டிருந்துள்ளது. வரலாற்று ஆய்வாளர்களோட கருத்தின்படி 2100 வருடங்களுக்கு முன்பு இதே இடத்துல சியோங்னூர் ஆட்சிய மக்கள் வாழ்ந்து வந்ததோடு 18 சென்டிமீட்டர் நீளம் 8 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட இந்த பொருள் அந்த காலத்தில் தான் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டது. இந்த பொருள் பற்றி ஆய்வு செய்ததுல இது கருப்பு நிறமான ஜெட் ராக் என்று சொல்லப்படும் ஒரு வகை ஜெம் ஸ்டோனில் இருந்து வெட்டப்பட்டுள்ளதோடு ஒப்பமாக்கப்பட்டு அதில் சிறிய பெறுமதியான கற்களை வைத்து பயன்படுத்தி வந்துள்ளனர். இது எந்த தேவைக்காக பயன்படுத்தப்பட்டது என்பது தெரியாவிட்டாலும் ஆய்வாளர்களினால் இந்த பெண் இதை இடுப்பு பட்டிக்காக பயன்படுத்தி இருக்கலாம் என்றும் நம்புவது குறிப்பிடத்தக்கது. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.